Hi everyone, welcome to Marmol Kitchen. இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு vlog தான். vlogல போறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துறேன். என்னன்னா லாஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னோட பிசினஸ் லான்ச் பத்தி. அதுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு 50 ஆர்டர்ஸ் அன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லி அதுக்கு தான் நான் ரெடியா இருந்தேன் ஆக்சுவலா. ஆனா வந்தது வந்து ஃபர்ஸ்ட் டேவே 500 ஆர்டர்ஸ். இப்போ வரைக்கும் வெயிட்டிங்ல பாத்தீங்கன்னா நான் வேணா ஸ்கிரீன்ல கொடுக்குற சைட்ல 700 and something பேர் வந்து இன்னும் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அவுட் ஆனது ஷாம்பூஸ் தான். கரிசலாங்கண்ணி ஷாம்புக்கெல்லாம் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கல. உண்மையாவே ஷாம்புக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த லான்ச்சிங் ஆஃபர்ல நான் சொன்னது வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷாம்பு, சோப்பு. நீங்க எந்த ஷாம்பு எந்த சோப்பு வேணாலும் எடுக்கலாம். மூணும் சேர்த்து காம்போவா 399 பிளஸ் ஷிப்பிங் சொல்லியிருந்தேன். தமிழ்நாடுனா 50 rupees. ஸோ அந்த ஆஃபரே தான் கண்டினியூ ஆகும். அதனால கவலைப்படாதீங்க. அன்னைக்கே தான் நீங்க வந்து பேமெண்ட் போட்டு அன்னைக்கே ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இல்லை. எனக்கு நல்லா புரியுது உங்களுக்கு அந்த காம்போ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு 100 ஆர்டர் நான் டெஸ்பேச் பண்ணியிருக்கேன்னா அதுல 98 வந்து காம்போ தான். ஒரு 1 or 2 மெம்பர்ஸ் தான் வெறும் ஹெர்பல் ஹேர் ஆயில் மட்டும் தனியா வாங்கினாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுக்குற அப்டேட் என்னன்னா, அது நாடி அவங்க டீம் வந்து கிரீட்டிங் மெசேஜ் ஒன்று வச்சிருந்தாங்க. வெல்கம், இதெல்லாம் வந்து இருக்கு, கேட்லாக் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஜிபே நம்பர் வச்சுருக்கிறதால ப்ராடக்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாம நிறைய பேர் ஃபுல்லாக பேமெண்ட் போட்டிங்க. ஸோ அது வந்து ஒரு மத்தியானம் 2 o'clock அப்புறமா தான் அது வந்து தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி பேமெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குன்ட்டு. அது வந்து மெசேஜை டெலீட் பண்ணுறதுக்குள்ளேயே எல்லா பேமெண்ட் போட்டிங்க. ஸோ பேமெண்ட் போட்டவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஆர்டர்ஸ் வந்து டெஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு 200 ஆர்டர்ஸ்ல 100 பக்கம் டெஸ்பேச் ஆயிடுச்சு. நிறைய பேர் ரிசீவும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இன்னும் 100 ஆர்டர் ஏன் பெண்டிங் இருக்குன்னா, ரீசன் வந்து ஷாம்பு ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. ஷாம்பு ஆர்டர் போட்டு இன்னைக்கு வருது. ஸோ ஷாம்பு சோப்பெல்லாம் பிரச்சனையே இல்லை, 1000 கேட்டாலும் கிடைக்கும். ஆனா ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நான் தான் ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ அது ப்ரிப்பேரும் பண்ணியாச்சு. மண்டே வந்த ரெஸ்பான்ஸை பார்த்தே செகண்ட் பேட்ச் நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏன் இன்னும் டெஸ்பேச்சுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் சொல்லியிருப்போம் அப்படின்னா, உங்களுக்கு நான் வீடியோலயே ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, இவ்வளோ ஹெர்ப்ஸ் போட்டு அந்த ஆயிலை வந்து நம்ம காய்ச்சி அதுக்கப்புறமா 7 days ப்ராசஸிங் ஆகுது. 7 days எதுக்குன்னா, இவ்வளோ ஹெர்ப்ஸ் போடுறோம் இல்லையா, அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில இறங்கணும். இறங்குனாதான் அது அவ்வளோ குவாலிட்டியா உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ உங்களோட வெயிட்டிங் பீரியட் எதுக்காகன்னா, அந்த ஹேர் ஆயில் வந்து அந்த எசன்ஸ் வந்து இறங்குது. ஸோ அது புரிஞ்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஆயில் ரெடியா இருக்கு. நான் உடனே பேக் பண்ணி உடனே டெஸ்பாச்சும் பண்ணலாம். ஆனா நான் ஒரு 200% குவாலிட்டி ஒன்று அஷ்யூர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். எனக்கு அந்த குவாலிட்டியில தான் டெஸ்பாச் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க அந்த ஆயிலை யூஸ் பண்ணீங்கன்னா திருப்பி அந்த ஆயிலுக்கு வந்து எனக்கு ஆர்டர் வரணும். ஸோ கன்ஃபார்மாக குவாலிட்டினால மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு 5 to 7 days பீரியட் வந்து நாங்கள் கேட்குறோம் டெஸ்பேச்சுக்கு. ஸோ இப்போ 100 ஆர்டர்ஸ் பெண்டிங் இருக்கு இல்லையா, அது மேக்ஸிமம் மண்டே கண்டிப்பாக டெஸ்பேச் ஆகிடும். ஏன்னா ஆயில் ரெடி, ஷாம்பு, சோப்பு எல்லாம் இன்னைக்கு வருது. 100% மண்டே கண்டிப்பாக ஆகிடும். நான் 100 ஆர்டர்ஸ் ஒரே நாளில் போடுறது வந்து நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். இல்லை 50 மண்டே 50 டியூஸ்டே அவ்வளோதான், அது போயிடும். ஸோ அடுத்தது வந்து இப்போ நியர்லி 750 மெம்பர்ஸ் கியூல இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, உங்ககிட்ட இன்னும் நாங்கள் பேமெண்ட் வாங்கலை. ஸோ நெக்ஸ்ட் 25 லிட்டர்ஸ் ஆயில் வந்து ப்ரிப்பேர் ஆகுது. 25 லிட்டர்ஸ் ப்ரிப்பேர் ஆன உடனே உங்களுக்கு வந்து நாடியாட்டு இருந்து மெசேஜ் வரும், இந்த மாதிரி ஸ்டாக் வந்துருச்சு, பேமெண்ட் போடுறீங்களா. யார் ஃபர்ஸ்ட் என்கொயரிக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் இது ஃபர்ஸ்ட்டு சொல்லுவோம். ஸோ சேட் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து தான் வரும். 750 மெம்பர்ஸ்ல லாஸ்டா இருந்தது தான் ஃபர்ஸ்ட் நமக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து பேமெண்ட் போட்டாதான் அந்த ஆர்டர் கன்ஃபார்ம்டு. பேமெண்ட் போட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து என்கொயரி பண்ணிட்டு ஒரு 1 hour கழிச்சு நீங்க பேமெண்ட் போட்டீங்கன்னா அந்த 1 hourல ஸ்டாக் அவுட் ஆயிடுது. ரியாலிட்டி இதுதான். ஒரு 1/2 hour வீடியோ வந்து 1/2 hourல பேமெண்ட் போட்டேன் எப்படி இல்லைன்னு சொல்றீங்கன்னா, வீடியோ போட்ட 1/2 hourல ஷாம்பு எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன நம்பி தான் நீங்க அமௌண்ட் போடுறீங்க. அது வந்து ஒரு ட்ரஸ்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் டே சத்தியமா எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு. அவ்வளோ ஆர்டர்ஸா நான் பார்க்கல. அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து என் மேல இருக்கிற ட்ரஸ்டா நான் பார்த்தேன். ஸோ நீங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சு
ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கான குவாலிட்டியை கொடுக்கணுன்றதுல நான் ரொம்ப ஷூராக இருக்கேன். இந்த பிஸ்னஸில் நம்ம எந்த பிஸ்னஸில் சர்வே ஆகணுன்னாலும் குவாலிட்டி இருந்தால் தான் நீங்களும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணி பிஸ்னஸில் மேலே போக முடியும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த அப்டேட் மட்டும் இட் இஸ் அ மஸ்ட் அப்படின்றனால இந்த வீடியோவில் கொண்டு வந்தேன். இப்போ நம்ம vlogக்குள்ளே போகலாம். இந்த இண்டஸ் வேலி வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த இந்த ரைஸ் ட்ரைனர் கஞ்சி வடிக்கிற பாத்திரம் வந்து ரிப்பீட்டடாக கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும், அரிசியோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வரனால நான் மறுபடியும் ப்ரொசீஜரை வந்து காட்டியிருக்கேன். நிறைய பேர் ரைஸ் ட்ரைனர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. ரொம்ப நாளாக இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தது, இப்போ தான் பேக் டு ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது நான் பெங்களூரில் ஷூட் பண்ணது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வந்து இப் சப்போஸ் 1 கப் எடுக்கிறோன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 கப்பு தண்ணி வச்சா போதும். குக்கரில் வைக்கிற மாதிரி 1:2 அப்படிலாம் ரேஷியோலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வச்சுட்டு இப் சப்போஸ் தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி கஞ்சி வடித்து செய்ய போகிறீங்க, ரைஸ் குக் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரைஸ் வந்து எடுத்து குக் ஆயிருச்சான்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறமா கஞ்சியை வடிங்க. மூடி வச்சு நம்ம ஃபஸ்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கஞ்சி தண்ணி வந்து அந்த லிட்டு வழியாக வெளியே வர ஆரம்பிச்சிருது. அதனால நான் வந்து லிட்டு வச்சு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ண மாட்டேன். இப்போ நல்லா கொதிச்சு ஒரு 5 மினிட்ஸ்ல வெந்துருது. மோஸ்ட்லி 5 to 10 மினிட்ஸ்ல வெந்துருது. குக்கர்ல ரொம்ப சீக்கிரம் விசில் வந்துரும். பட் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளவுதான். ஸோ நான் எப்பவுமே சாப்பிட்டு பார்த்து தான் கம்ப்ளீட்டா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து வடிச்சிருவேன். ஸோ இந்த கஞ்சியை வந்து தயவு செஞ்சு உப்பு போட்டு குடிக்க வேண்டாம். இது எல்லாமே பாலிஷ்டு ரைஸ். அந்த கஞ்சி வந்து கம்ப்ளீட்டா ஸ்டார்ச். அது முக்கியமா டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இது குடிக்கவே கூடாது. மற்றவங்க இதை குடிச்சோம் அப்படின்னா நமக்கு டயாபெட்டிஸ் வந்துடும். ஸோ அதனால இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிருங்க, இல்லைன்னா தலைக்கு கண்டிஷனரா போட்டுருங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த கஞ்சியை ஏன் வடிக்கிறோன்னே தெரியல. முதல்ல வந்து கைக்கூத்தல் அரிசி அந்த காலத்துல, அதனால அவங்க கஞ்சியை வடிச்சு குடிச்சாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் நான் ஸ்டவ்ல வச்சுட்டு ஃப்ளேம் வந்து சிம்ல வச்சிருவேன். கொஞ்சம் தண்ணி கீழே இருந்தா கூட அது கம்ப்ளீட்டா வந்து ட்ரைன் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா உதிரா இருக்கும். கஞ்சி வடிச்ச சாதம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கஞ்சி வடிச்ச சாதத்தோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால எனக்கு தெரியல, ஒரு சிலர் வந்து டேஸ்ட் வித்தியாசம் வருதுன்னு சொன்னீங்க. ஆமா, அந்த ஸ்டார்ச் நம்ம வடிச்சிடறோம் இல்லையா, தட் இஸ் பாய்சன். வேற வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி கஞ்சியை வடிச்சு சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் நார்மலான பாத்திரத்துல கஞ்சி வடிக்க தெரியாதுன்ற பட்சத்துல ரைஸ் ட்ரைனர் வந்து இப்போ த இண்டஸ் வேலி வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து அதோட பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னோட கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணா அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்ததா கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டில் தங்கமயில் ஜுவல்லரியில் என் தங்கச்சி வந்து சீட்டு போட்டிருந்தா. ஸோ தங்கச்சி குழந்தை நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஹேமாவை பேர். அவளுக்கு வந்து கோல்டு நெக்லஸும் அப்புறம் வந்து கால் கொலுசும் எடுக்கலான்னு போயிருந்தோம். ஸோ சிட்டு பற்றி நான் நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். தங்கமயில் ஜுவல்லரியோட சிட்டு ஸ்கீமும் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்கான மாடல்ஸ் வந்து உடுமல்பேட்டு பிரான்ச்லயே வச்சிருந்தாங்க. நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலா. அந்த கேஸ்டிங் மாடல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து கழுத்தை ஒட்டி நெக்லஸாவும் போட்டுக்கலாம், கொஞ்சம் லாங்கா போட்டா செயின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாடல் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில மாடல்ஸ் வந்து நான் வீடியோவில் காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். என்னன்னா அவங்க எது கன்ஃபார்மாக எடுக்கிறீங்களோ அதை மட்டும் ஷூட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. எல்லா கலெக்ஷனையும் ஷூட் பண்ண விடலை. ஸோ இந்த மாடல் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போட்டிருந்த சிட்டுக்கு வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வந்துச்சு. எவ்வளோ இந்த கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து 12 கிராம்ஸ் இருக்கு. தங்கச்சி வந்து டிஜிகோல்ட் ஸ்கீம்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. அது முடிஞ்சுதான் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா 11 கிராம்ஸ். இது 2 தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணது. அதில் வந்து அந்த 12 கிராம்ஸ் இருக்கிற நெக்லஸ் தான் வந்து வாங்கியிருந்தோம். அடுத்ததாக குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் கொலுசு எடுக்கணும்னு சொல்லிட்டு கால் கொலுசும் பார்த்தோம். ஏற்கனவே அவள் காலில் போட்டிருந்தா பழைய கொலுசை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்துட்டு தான் புது மாடல் எடுத்தோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பழசு. ஸோ மோஸ்ட்லி சில்வர் வந்து நம்ம ரீசேல் கொடுக்கும்போது ரீசேலுக்குன்னு 1 கிராமுக்குன்னு ஒரு ரேட் வச்சுருக்காங்க. அந்த ரேட் போட்டு தான் எடுக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த அழுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. நம்ம கோல்டு மாதிரி அன்னைக்கு ரேட்டுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டே எடுக்க முடியாது. ஸோ இது தங்கச்சி காலுக்கு வந்து மெட்டி வாங்கியிருந்தா. ஆக்சுவலாக இது ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, என்னால் போஸ்ட் பண்ணவே முடியல. இந்த vlogலாம் இன்க்ளூட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கான கலெக்ஷன்ஸ்லாம் ஆனால் நிறைய இருந்தது. மேபி இன்னும் மற்ற பிரான்ச்சஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையில் வந்து புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சென்னையில் வந்து தங்கமயில் இருக்கான்ட்டு. ஸோ அதுக்காக சொல்கிறேன்.
நகை வாங்கும்போது அவரோட எக்ஸைட்மெண்ட் பாருங்க. குழந்தை எவ்வளோ எக்ஸைட் ஆகுறான்னு. அடுத்ததா இந்த ஃப்ரூட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நான் உடுமல்பேட் வரும்போது வழியில வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டா இருக்கும். நான் வந்து இது ஃபர்ஸ்ட்டு கொடைக்கானல்ல தான் சாப்பிட்டேன். இதோட நேம் வந்து ரம்பூட்டான். நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப சீசன் போல இருக்கு. உள்ள வந்து உளிச்சோம் அப்டின்னா, இது ஆரஞ்சு தோல் மாரி கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இத எடுத்துட்டோம் அப்டின்னா, உள்ள வந்து நுங்கு மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்குள்ள சீடும் இருக்கும். இதுல நெறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் சைட்ல ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு. இம்யூனிட்டி வந்து ஜாஸ்தியாகும். நாள் ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா வேலை செய்யணும் அப்டின்னா, இந்த மாரி ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம். இன்னொன்னு இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ கிடைச்சது அப்டின்னா கண்டிப்பா சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஃப்ரூட் சாலட் பாக்ஸ் சொன்னேன் இல்லையா? ஜஸ்ட் ₹50க்கு அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அ மோஸ்ட்லி வீக்லி 3 டேஸ் ஆவது ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ் வந்து நெறைய ஃபைபர் கன்டென்ட் இருக்கு. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எய்தர் நீங்க ஃப்ரூட்ஸ் எடுங்க. இல்லன்னா ஃப்ரூட் சாலடா எடுத்துக்கோங்க. டின்னர ஸ்கிப் பண்ணிட்டு ஃப்ரூட் சாலட் வந்து சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் லாஸ்ல அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். இப்போ வரைக்கும் ஒரு 3 கேஜி வந்து கன்ஃபார்மா ரெட்யூஸ் ஆயிடுச்சு. அது ஏறாமயும் பார்த்துக்கணும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஜீவனோட லஞ்ச் பாக்ஸ் அன்னைக்கு வந்து முருங்கக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சாம்பார். அத்தை வந்து எனக்கு எள்ளுருண்டை செஞ்சு குடுத்துருந்தாங்க. அதான் அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் பொரியல். ஸோ வீக் ஃபுல்லா எப்படி நான் பிளான் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இந்த மாரி சாம்பார் அப்படி குடுத்தேன்னா, அடுத்த நாள் ஃப்ரைட் ரைஸ். மறுபடியும் அடுத்த நாள் சாம்பார், அடுத்த நாள் வெரைட்டி ரைஸ். அப்படி அப்போ 3 டேஸ் சாம்பார் வரும். 3 டேஸ் ஃப்ரைட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் வரும். இது வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தேன். கேரட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ்லாம் போட்டு. அப்புறம் இன்னொரு நாள் வந்து இது 1 பாட் ரசம் ரைஸ். நல்லா டேஸ்ட்டா இருக்கும். மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி மாறாது. 1 பாட் ரசம் ரைஸ் ரெசிபி நான் நெறைய தடவ போஸ்ட் பண்ணியிருக்கேன். குக்கர்லயே நம்ம வந்து எல்லாம் தாளிச்சு விட வேண்டியது தான். அது கூட வந்து சிறுகீரை பொரியல் குடுத்து விட்டேன். மேபி உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்றனால இத வந்து இந்த விளாக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.